பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். எனக்கு அன்பானவர்களே, 18வது சங்கீதத்தை நேற்று முதல் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் இந்த சங்கீதத்தின் முதல் வசனமாகிய என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்கிற வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை நோக்கி என் பலனாகிய கர்த்தாவே என்று அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய பலன் எதுவாக இருக்கிறது அல்லது யார் நமக்கு பலனாக இருக்கிறார்கள்? அநேகருக்கு அவர்களுடைய பலன் எது தெரியுமா? அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய பணம், அந்தஸ்து, சாமர்த்தியம், திறமை, அவர்கள் நம்புகிற மனிதர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். அன்பானவர்களே, கர்த்தரை தன்னுடைய பலனாக வைத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்ன தெரியுமா? பலனாகிய தேவன் கூட இருப்பதால் எதுவும் அசைக்க முடியாது. இந்த பலனாகிய கர்த்தரில் நாமும் தாவீதை போல அன்பு கூற வேண்டும். இந்த தேவனிடத்திலே நாம் அன்பு கூறும்போது அவரும் நம்மேல் மனமகிழ்ச்சி அடைந்து நம்மிலே அன்பு கூறுவார். அதோடு மட்டுமல்லாமல் நமக்காய் யாவையும் அவரே முன்னின்று செய்து முடிப்பார். நாமும் பக்தனாகிய தாவீதை போல என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லலாமே. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, எங்களுடைய பலன் நீர்தான் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே அறிக்கை செய்கிறோம். நீரே எங்களுடைய பலன், எக்காலத்திலும் நீரே எங்களுடைய பலன். உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாய் உதட்டளவில் அல்ல ஆண்டவரே, வாயின் வார்த்தையில் அல்ல ஆண்டவரே, முழு மனதோடு கூட உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். தகப்பனே, இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க இறுதி வரைக்கும் உம்மையே எங்களுடைய பலனாக நாங்கள் கொண்டிருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.